பொம்பளை புள்ள ட்ரெஸ் புடிச்சு கிழிக்கிறதாடா அவங்க பாலிடிக்ஸ். கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல. ஈஸ்வரியான டிவிகே சப்போர்ட் ஒரு பொண்ணு நேத்து தாம்பரத்துல போய் வீடு வீடா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பொண்ணோட மாமா டிஎம்கே கைகூலிங்களோட சேர்ந்து டிவிகேக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணையும் அந்த பொண்ணோட அக்கா அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரும் இழுத்து போட்டு ரோட்ல வச்சு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட அக்காவை கீழே தள்ளி அவங்க நெஞ்சில ஏறி மிதிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அராஜகம் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே ரீசனுக்காக அந்த பொண்ணை 2 மாசமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. நேத்து இந்த பிரச்சாரத்துக்கு போனப்போ வேணும் அந்த பொண்ணையும் அவங்க ஃபேமிலியும் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க. பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆளுங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வில்லி சரத்தனை அந்த பொண்ணை சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபேமிலியோட கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போனா அந்த போலீஸ்காரங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க எல்லாம் கூட வரக்கூடாது, அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு மட்டும் தனியா வரட்டும், அப்ப நான் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. எதுக்குங்க? யார் கூட வந்தா என்ன, கம்ப்ளைண்ட் எடுக்க வேண்டியது உங்க வேலை. அவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க. ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா நீங்க அந்த பொண்ணை மட்டும் தனியா வாங்கி எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. கம்ப்ளைண்ட் நாங்க வாங்கி வச்சுக்கிறோம், ஆக்ஷன்லாம் நாங்க இப்ப எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சட்ட ஒழுங்கு எங்க போச்சு? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க போச்சு? உங்க இரும்பு கரம் எங்க போச்சு? இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா டிஎம்கே காரங்க கொஞ்சம் பேர் வந்து இந்த பொண்ணு கிட்ட இது ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லி கேஸ வாபஸ் வாங்கிடுமா, இந்த எலெக்ஷன் டைம்ல இது பெருசாக்காதீங்கன்னு சொல்றீங்க. என்னங்க பெருசாக்க கூடாது? ஒரு பொம்பளை பிள்ளைய ரோட்ல வச்சு ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு எடுத்திருக்கான், இதை எப்படி பெருசாக்காம இருக்க முடியும்? என்ன ரீசன்? எப்படி இது ஃபேமிலி இஷ்யூ? எதை வச்சு நீங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? யார் உங்களுக்கு இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்கறது? போலீஸ் இந்த இஷ்யூவை சீரியஸா எடுத்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் நீங்க எடுத்தே ஆகணும். அப்படி நீங்க எடுக்க தவறுனா நாங்க அந்த ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அந்த பொண்ணோட மாமா, அந்த மாமா கூட இருந்த டிஎம்கே கைகூலிகள் அவங்க எல்லாரும் மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அப்படி இல்லன்னா நாங்க எல்லாரும் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்து கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம். பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு போலீஸோட கடமை. அந்த கடமையை நீங்க செய்ய தவறுனா மக்களான நாங்க அந்த கடமையை உங்களை செய்ய வைப்போம். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நீதி கிடைக்கணும். எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் இதை பத்தி பேசுங்க. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நீதி கிடைக்கணும். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்.